வேற இதை விட நீ ஆளு வேணும். ஆமா, அதனால அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு நடிகர்களும் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு மாமா அமைப்பில் அருமையான நாடகம் போட்டாச்சு. இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைச்சு நாடக அமைப்பாளருக்கு காலையில பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். நாடகம் போட்டாங்க அருமையான நாடகம்னு நம்ம நாடகத்தை பத்தி பெருமையா பேசணும். நாடாமா போட்டாங்க அப்படின்னு சொல்றது வார்த்தை, அருமையான நாடகம் சொல்றது வார்த்தை. அதனால வந்திருக்க கூட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். சில பேர் இருந்திருப்பா பொம்பளை நல்லா பேசுவான், நல்லா பாடுவான், நல்லா ஆடுவானா, நல்லா செய்வானா தொழில். சில பேர் இருந்திருப்பா டான்ஸ் கரப்பில் நல்லபடியா கூட்டியாந்துருக்காங்களா, இல்லை எதுவும் கிளவிய கூட்டியாந்துருக்காங்களா? அதானே கிளவிய கூட்டியாந்து யாரு விளக்கமா தடி வாங்குறது? அருமையான பொம்பளை பிள்ளை இப்பதான் வயசுக்கு வந்து ஒரு 6-7 மாசம் ஆகுது. என்னது எத்தனை வருஷமா? நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுங்க. சில நேரம் பொம்பளை பிள்ளை டான்ஸ் கரப்பில் வயசுக்கு வரலன்னு கூட சொல்லுவேன். அப்படியா? 50 கிளவியா இருந்தாலும் இப்பதான் வயசுக்கு வந்துச்சுன்னு சொல்லுவேன். சரிங்களா? இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை அருமையான பிள்ளை, கவர்ச்சி கண்ணி உமா கண்ணி கிண்ணி எல்லாமே சூப்பரா இருக்கு அந்த பிள்ளைக்கு. ஐயோ, ஒவ்வொரு நாளைக்கு மண்டையும் இல்லாம குண்டியும் இல்லாம வந்து சேர்ந்துருதுங்க. அதையும் தான் டான்ஸில் போட்டு கட்டி பிடிச்சிட்டு கிடப்பீங்க. என் தலையெழுத்து என்ன பண்றது? இன்னைக்கு எல்லாமே இருக்கு. அருமையான பிள்ளை. எதுவும் குறையாதியா? அதெல்லாம் குறையிறதுக்கு வேலை கிடையாது. அருமையான பிள்ளை, அதுலயும் நாடக உலகத்துல நல்ல கலரான பொம்பளை பிள்ளை. ஆமா, சரியான பொம்பளை பிள்ளை. என்ன 2வது கோட்டிங் ஓடுதா? ஊர்ல கேட்டாங்களப்ப. சரி, சில பேர் எதிர்பார்க்க வள்ளியை பார்க்கணும் நோக்கம், ஒரு சில பேர் நாடகத்தை பார்க்கணும் நோக்கம், ஒரு சில பேர் படுத்திக்கு இப்படி காலையில முருகனை பார்க்கணும் நோக்கம். அப்படி இயக்கத்துடைய நோக்கத்துடைய இந்த இடத்துக்கு வந்தனும் கூட தூக்கத்தரை மட்டும் நாடக மக்கள் யாரும் வரப்படாது. அதனால வந்திருக்கு வரவேற்பு எப்படி சொல்ல தெரியுமா?